Hi guys, have a great day. This is Sangavi from Math Pirates. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நம்மளோட ப்ராப்ளம் நம்பர் 4. நம்மளோட ப்ராப்ளம் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, if p and q are integers such that 6 less than q less than 17 and p by q equal to 3 by 4 and how many possible values are there for p. ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, p and qங்கிறது இன்டீஜர்ஸ்னு சொல்லிட்டாங்க. qவோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 6 விட அதிகமாக இருக்கும், இல்லைன்னா 17 விட கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய qவோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எத்தனை பாசிபிள் வேல்யூஸ் pக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம pயோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எத்தனை பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது இந்த ரேஞ்சில் அப்படின்னு தான் நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன டேர்ம் தெரியும்னா p by q ஈக்குவல் டு 3 by 4 அப்படிங்கிற டேர்ம் தெரியும். அப்போ இதில் இருந்து நம்ம pயோட டேர்முக்கு தானே நம்ம இப்போ வந்து பாசிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதனால் p மட்டும் இந்த சைடு இருக்க போகுது, மீதி இருக்கக்கூடிய டேர்ம் டிவைடரில் இருக்கக்கூடிய q வந்து இந்த சைடு மல்டிபிள் ஆகிடும். ஸோ 3q டிவைடட் பை 4னு ஒரு டேர்ம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம qவோட வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணால் pக்கு வந்து எத்தனை பாசிபிள் வேல்யூஸ் கிடைக்கும்னு நம்ம இப்போ சொல்லணும். இங்கே கவனிங்க, இங்கே 3ன்னு ஒரு டேர்ம் இருக்குது. இந்த 3 வந்து 4ஆல் டிவைட் ஆகுமாமா? ஆகாது. அப்போது qவோட வேல்யூ கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய டேர்மாக இருந்ததுன்னா நமக்கு pக்கு வந்து பாசிபிள் வேல்யூஸ் கிடைக்கும். கரெக்டா? ஸோ இப்போ பார்க்கலாம், இங்கே நமக்கு qக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 6 less than q. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 7 8 9 10 11 12 13 14 15 and 16. ஓகேங்களா? அதாவது q less than 17 தானே. ஸோ அப்போது இந்த டேர்மில் வந்து 7லேருந்து 16 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால், இங்கே கவனிங்க, அப்போ வந்து qவோட டேர்ம் என்னவா இருக்கணும், கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய டேர்மாக இருக்கணும். அப்போ இங்கே கவனிங்க, எந்தெந்த டேர்ம் இங்கே 4ஆல் டிவைட் ஆகும், 7 ஆகாது, 8 ஆகும், 9 கிடையாது, 10ம் கிடையாது, 11ம் கிடையாது, 4 3s are 12 and then 16. அப்போ நமக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னா 1 2 3. ஸோ இந்த 3 வேல்யூஸ் தான் நமக்கு இங்கே 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ pயோட பாசிபிள் வேல்யூஸ்க்கான டேர்ம்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் 3.